சிக்ஸ்த்து செகண்ட் லெசன் விசையும் இயக்கமும். இதில் விசைனா தள்ளுதல் அல்லது இழுத்தல். இப்போ ஓய்வும் இயக்கமும். இந்த டேபிளில் புக்கு இருக்குது. இந்த புக்கு அப்படியே இருந்தால் அது ஓய்வு நிலையில் இருக்குது. அதே நம்ம தள்ளுனோம் அப்படின்னா அங்கே தள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விசை செயல்பட்டு அந்த புக்கை மூவ் ஆகுது. இந்த பிக்சரை பார்த்தா நமக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு, காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அது இயக்கம் எனப்படும். அதே பொருள் ஒரே இடத்துல இருந்தால் அதான் ஓய்வு நிலை. இப்போ இந்த பிக்சரில் என்ன சொல்ல வராங்கன்னா, பஸ்ஸில் பஸ்ஸு மட்டும்தான் மூவ் ஆகுது, அதில் உள்ள பயணிகள் எல்லாமே ஓய்வு நிலையில் இருக்காங்க. அதே அவங்க உள்ளேருந்து வெளியில் பார்க்கும்போது ஒருத்தர் உட்காந்துட்ருக்காருனா அவர் ஓய்வு நிலையில் இருக்கார். அதை தான் இந்த பிக்சரில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இதே இந்த போட்டில் போகும்போது அந்த போட்டை பொறுத்து அவர் ரெஸ்ட்டில் தான் இருக்கார். ஆனால் அவர் கரையை நோக்கி போகிறாரு. ஸோ கரையிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவர் இயக்கத்தில் தான் இருக்கார். அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ஊஞ்சல் ஆடிட்டுருக்கையில் அந்த பொண்ணு ஊஞ்சலை பொறுத்து ஓய்வு நிலையில் இருக்கா. அதே தோட்டத்திலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த பொண்ணு இயக்க நிலையில் இருக்காங்க. இவர் தான் நம்மளோட பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுது அப்படிங்கிறத நமக்கு ப்ரூஃப் பண்ணார். எப்படின்னா, நம்மளோட சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காக நகருது. அதை வச்சு தான் இதை சொல்கிறாரு. அப்புறம் பொருட்களின் மீது செயல்படுற விசை உயிருள்ள காரணிகளால் செயல்படுது, இன்னொன்று உயிரற்ற காரணிகளால் செயல்படுது. தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களை தான் இங்கே விசைன்னு சொல்கிறாங்க. உயிருள்ள காரணினா நம்மளால் ஒரு செயல் அங்கே நடக்குதுன்னா அதான் உயிருள்ள காரணி. உயிரற்ற காரணினா காற்றுனாலேயோ இல்லை தண்ணினாலேயோ அவங்க ஏதாச்சும் ஒரு பேப்பரோ இல்லை ஏதோ ஒரு மரத்துண்டோ மூவ் ஆகுதுன்னா அதான் உயிரற்ற காரணினால் நடக்கிறது. நெக்ஸ்ட்டு, தொடுவிசை தொடாவிசை. தொடுவிசை அப்படின்னா இப்போ மாடு வண்டியை இழுக்கிற மாதிரி அது ஒரு தொடுவிசை தான். தொடாவிசைனா புவியீர்ப்பு விசை தான் தொடாவிசை. இப்போ காந்தமும் இரும்பும் அது ஒரு தொடாவிசை தான். அப்புறம் தேங்காய் மரத்துலேருந்து தேங்காய் விழுகிறது அது ஒரு தொடாவிசை தான். நெக்ஸ்ட்டு, விசை ஏற்படுத்தும் மாற்றங்கள். இது என்னென்னா, அந்த ஒரு பொருள் வருது அப்படின்னா அந்த பொருளோட திசையையும் வேகத்தையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் பை விசை. அதாவது விசை. கால்பந்தை உதைத்தல் இது ஒரு தொடுவிசை. காந்தம் இரும்பை கவர்தல் இது ஒரு தொடாவிசை. இன்னொரு தொடாவிசைக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? புவியீர்ப்பு விசை. இதுவும் ஒரு தொடாவிசை தான். நெக்ஸ்ட்டு, என்னென்ன வகையான இயக்கம் இருக்குது? சுழற்சி இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், நேர்கோட்டு இயக்கம் மற்றும் அலைவு இயக்கம்ங்கிற ஒரு 4 வகையான இயக்கம் இருக்குது. இப்போ ஒரு பேப்பரில் நம்ம ராக்கெட் செஞ்சு விட்டோம்னா அது போகிறது என்னது? அது ஒரு வளைவு பாதை இயக்கம். முன்னாடி நம்ம போயிட்டே இருக்கணும், நம்மளோட திசை மாறிட்டே இருக்கணும். அதான் வளைவு பாதை இயக்கம். நம்ம எரிஞ்ச பந்து. வட்டப்பாதை இயக்கம் அப்படின்னா வட்டப்பாதையில் நடைபெறும். இப்போ கைத்தோட ஒரு முனையில் நம்ம ஒரு கல்லை கட்டிட்டு அதை அப்படி சுற்றுறோம் அப்படின்னா அது ஒரு வட்டப்பாதை இயக்கம். தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னா ஒரு அச்ச மையமாக வச்சு ஒரு பொருள் இயங்குது அப்படின்னா அது தற்சுழற்சி இயக்கம், பம்பரத்தோட இயக்கம். அலைவு இயக்கம் ஒரு புள்ளிய மையமாக வச்சு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னாடியும் போகுது இல்லை பின்னாடி வருது இல்லை இடவலமாக போகுது. இது மாதிரி மாறி மாறி இருந்துச்சுன்னா அது அலைவு இயக்கம். எக்ஸாம்பிள் என்னென்னா தனி ஊசல்னு சொல்கிறாங்க. ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னா வெவ்வேறு திசையில் நகரும் பொருளின் இயக்கம் தான் ஒழுங்கற்ற இயக்கம். இப்போ கூட்டமாக இருக்கிற இடத்துல நம்ம நடந்து போகும்போது அங்கே இங்கே போவோம். இதுதான் ஒழுங்கற்ற இயக்கம். அலைவானது வேகமாக இருந்துச்சுன்னா அதை தான் அதிர்வுறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கால ஒழுங்கு அல்லது கால ஒழுங்கற்ற இயக்கம். இது என்னென்னா, குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அது கால ஒழுங்கு இயக்கம். எக்ஸாம்பிளாக நம்ம கடிகாரத்தை சொல்லலாம். கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடைபெறாமல் வெவ்வேறு கால இடைவெளியில் நடைபெறுது ஒரு இயக்கம் அப்படின்னா அதுதான் கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேகம் = தொலைவு பை காலம் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாமே கால்குலேட் பண்ணிக்கணும். உசைன் போல்ட் இவர் 100 மீட்டர்ஸ் 9.5 செகண்ட்ஸில் ஓடி உலக சாதனை படைச்சிருக்காரு. இயக்கம் இயங்கும் பாதையின் அடிப்படையில் எப்படி பிரிக்கிறாங்க? நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். அதே கால இடைவெளி அடிப்படையில் கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம். சீரான வேகத்தின் அடிப்படையில் சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க.
மிதிவண்டியோட சக்கரம் வந்து சுழல்றதுனால அது வந்து தற்சுழற்சி இயக்கத்தினை மேற்கொள்கின்றது. மிதிவண்டியானது முன்னோக்கி செல்வதால் அது நேர்கோட்டு இயக்கத்தினை மேற்கொள்கிறது. மனிதனை போன்ற உருவமுடைய இரு கால்களையுடைய ரொபாட், உத்தரவுக்கு படிந்த ஊழியர், இதோட பொருள் வந்து அந்த ரொபாட்டாங்கிற வார்த்தை வந்து செக்கோஸ்லோவேகியா வார்த்தை. அந்த செக்கோஸ்லோவேகியா வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதான் இந்த ரோபோட் அப்படிங்கிற வார்த்தை. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர். ரொபாட்டிக்ஸ் பற்றி படிக்கிறது தான் வந்து ரொபாட்டிக்ஸ்னால் ரோபோட்டுகளை பற்றி அறியும் அறிவியல் பிரிவாகும். ரோபோட்டுகளால் என்னென்னலாம் செய்ய முடியும்? செயற்கை நுண்ணறிவினை பயன்படுத்தி ரோபோட்டுகள் தாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவினை தாங்களே எடுக்க இயலும். மைக்ரோஃபோன்கள் ஒலியை உணர உதவுகின்றன. இராணுவத்தில் கூட இந்த ரோபோ வந்து 4 கால் ரோபோ வந்து யூஸ் பண்ணுறாங்க. கூட்டத்திற்கு நடுவில் முகங்களை அடையாளம் கண்டுகொள்ளும் வகையில் சில கணினிகளை வந்து வடிவமைக்க முடியும். ரோபோட்டுகளால் வந்து தொழிற்சாலை பயன்பாட்டிற்கான ரோபோட்லாம் வந்துருச்சு. அடுத்து நானோ ரோபோட்டுகள். இது வந்து ரொம்ப குட்டியான மைனூட்டான ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து இந்த நானோ ரோபோட்டுகள் வந்து யூஸ் ஆகுது. அவ்வளோதான்.